வணக்கம் நேர்களே. மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியானது இந்த வானியல் அபூர்வங்கள் தொடர்பானதாகத்தான் இருக்க போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியானது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த வானியல் அபூர்வங்கள் தொடர்பானதாகத்தான் இருக்க போகிறது. சில தினங்களுக்கு முன்பு அந்த நிலவானது 70 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்த பெரிய நிலவு அல்லது அதிசிறந்த நிலவு என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பில் சில விடயங்களை இங்கே பகிரக்கூடியதாக இருக்குமா? உண்மையிலே இந்த நிலவானது பூமியில் இருந்து 384,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு துணை கிரகம். அதாவது இயற்கை செய்மதி, இயற்கையாக பூமியை சுற்றி கொண்டிருக்கின்ற இந்த சூரிய அமைப்பிலே இருக்கின்ற ஒரு பூமிக்கு நெருக்கமான ஒரு உறவுக்காரன். இந்த நிலவு என்பது உண்மையிலேயே இந்த தனது சுற்றுவட்டத்தில் அந்த பூமிக்கு அருகில் வரும்பொழுது அதாவது அந்த சுற்றுவட்ட பாதையிலே இந்த 384,400 மைல்கள் என்கின்ற தூரத்தில் அது இருந்தாலும் அது சுற்றி வருகின்ற பொழுது ஒரு சில வேளைகளில் அது ஒரு 20 அல்லது 30 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதை இந்த உள்ளாக வரும். அது ஏனென்று சொன்னால் அது இந்த சுற்றுவட்ட பாதையானது ஒரு வட்டமாக அல்லாமல் ஒரு முட்டை வடிவில் இருப்பதால் இவ்வாறு நிகழ்கின்றது. அவ்வாறு நிகழ்கின்ற வகையில் இந்த 14ஆம் தேதி வந்த இந்த நாங்கள் சில இடங்களில் பார்த்த நிலவானது வளமையாக நாங்கள் பார்க்கின்ற தூரத்தை விட 30 கிலோமீட்டர்கள் உள்ளாக இருந்தது. அன்றைய தினம் அது நிலை கொண்டிருந்தது அந்த சுற்றுவட்ட பாதையில். அதனால்தான் அதனை அந்த சூப்பர் மூன் என்று அழைத்தார்கள். அது உண்மையிலேயே அவ்வாறு அந்த 30 கிலோமீட்டர்கள் உள்ளாக, அதாவது உள்ளாக தெரிவதற்கான காரணம் அல்லது அவ்வாறு அந்த சுற்றுவட்ட பாதையில் வந்ததற்கான நிலை ஏற்பட்டது 70 ஆண்டுகளின் பின்பு. எனவே அதனை அவர்கள் ஒரு அதிசயமாக அல்லது ஒரு அபூர்வமாக பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நிலவுக்கு 2 பக்கமுமே வெளிச்சங்கள் இருக்கின்றன. ஆனால் அதன் இருப்பிடம் சம்பந்தமாக எங்களால் ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த நிலவுக்கு பூமியுடன் நெருக்கமான உறவு இருக்கின்றது. அதாவது பூரண நிலவு அல்லது நாங்கள் முழு நிலா என அழைக்கப்படுகின்ற பொழுது அங்கே அலைகள் ஆர்ப்பரிக்கின்றன, பூமியில் மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பனவெல்லாம் கண்டறியப்பட்ட உண்மைகள். அந்த நிலா காலங்களில் அலைகள் பெரிதாக ஆர்ப்பரிப்பதும் சில விலங்கினங்கள் கூட அந்த நேரத்தில் தான் தங்களது இனப்பெருக்க நிகழ்வுகளை ஏற்படுத்துவது கூட கண்டறியப்பட்டிருந்தது. அதனை விடவும் அந்த நிலவு என்கின்ற இந்த துணை கிரகத்திற்கு அந்த ஈர்ப்பு சக்தியானது பூமியில் இருப்பதை விட 6 மடங்கு குறைவாக இருப்பதால், அதாவது பூமியில் இந்த மனிதர்கள் நாங்கள் நிலவுக்கு சென்று அறிந்திருந்தோம். ஒரு சராசரி ஒரு 100 கிலோ எடையுள்ள ஒரு மனிதரால் அங்கே நிலவில் 16.5 கிலோவாகத்தான் அவரது எடையை உணர முடியும் என்றால் அங்குள்ள ஈர்ப்பு சக்தியின் திறமை அத்தகையது. அதைவிட இந்த நிலவிற்கு மனிதர்கள் படையெடுப்பது என்பது பனி காலங்களில் ஒரு இடம்பெற்ற ஒரு பெரிய போராக இருந்தது. இதுவரையில் 12 மனிதர்கள் இந்த நிலவில் கால் பதித்திருக்கின்றார்கள். அது கூட நான் நினைக்கின்றேன் 1069 இருந்து 72ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற இந்த விண்வெளி நிகழ்வுகளில் தான் இது இடம்பெற்றது. 72ஆம் ஆண்டுக்கு பிறகு யாருமே, அதாவது மனிதர்களை தாங்கிய எந்த ஒரு கலமும் விண்ணிற்கு செல்ல, அதாவது நிலவில் தரையிறங்கவில்லை. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவும் அதே போல ரஷ்யாவும் அந்த நிலவில் நிரந்தர முகாம்களை அமைப்பதற்கு திட்டமிடுகின்றன. அது சாத்தியப்படும் பொழுது சில வேளைகளில் மீண்டும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படலாம். மனிதர்கள் நடப்பது இந்த நிரந்தர முகாமானது ஆய்வுக்கான ஒரு முகாம். அதில் இந்த விண்வெளி வீரர்கள் சென்று தங்கி திரும்புவதுதான் இருக்கும். இதிலும் இன்னொரு விடயம் இங்கே குறிப்பிட வேண்டும் தினேஷ் என்று சொன்னால், இந்த பனிப்போரின் உச்சக்கட்டத்தில்
இந்த நிலவில் ஒரு அணுகுண்டு ஒன்றை வெடிக்க வைப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. அதற்கான திட்டத்தின் பெயர் ப்ரொஜெக்ட் A110 என்பதாக இருந்த அந்த இரகசிய திட்டம். எனினும் ஏனென்றால் அதில் இந்த ரஷ்ய குடியரசால் செய்யப்பட்ட சாதனைகளை அமெரிக்கா எட்ட முடியவில்லை அந்த காலத்தில், விண்வெளி பயணத்தின் சாதனைகளை. எனவே இவர்கள் இவ்வாறான ஒரு திட்டத்தின் மூலம் தங்களுடைய சக்தியை அல்லது வலுவை ரஷ்யாவிற்கு காட்டலாம் என நினைத்திருந்தார்கள். ஆனால் அது எப்பொழுதுமே நடைபெறவில்லை. அத்தோடு இந்த நிலவில் சில பூமி அதிர்வுகள் போல அங்கே நிலவு அதிர்வுகள் ஏற்படுகின்றன. அதற்கான காரணம் இந்த நிலவுக்கு இருக்கின்ற இந்த பூமியுடனான ஈர்ப்பு சக்தி. இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகின்றது. இவ்வளவையும் தான் நாங்கள் இந்த நிலவு சம்பந்தமாக குறிப்பிடலாம். இங்கே நாங்கள் பூமியின் துணைக்கிரகம் என்கின்ற பாணியில் நிலவை பார்ப்பதை விடுத்து மனிதனின் விண்வெளி மீதான தேடலின் முதல் பாகமாக மனிதன் நிலவை தேர்ந்தெடுத்தான் என்பதையும், இது இன்றைய வாழ்வியலிலும் இன்றியமையாத ஒரு தெரிவாக இருக்கிறது என்பதனையும் உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே இதற்கு நாங்கள் எவ்வாறான விளக்கத்தை கொடுக்க முடியும் என்றால், ஆமாம், இந்த பூமிக்கான துணைக்கிரகம். நாங்கள் பூமியை, அதாவது இந்த பூமிக்குள்ள சிறப்பு அம்சங்களை உணர்வதன் மூலம் தான் நாங்கள் இதனை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுமே இந்த ஒரு பழைய, அதாவது கடவுளார்களின் பெயர்களை கொண்டனவாக, அதாவது ரோமானிய கடவுள்களின் பெயர்களைத்தான் கொண்டிருக்கின்றன. இந்த பூமியை தவிர இந்த பூமி என்கின்ற வார்த்தை, அந்த ஏர்த் எனப்படுகின்ற வார்த்தை இந்த பழைய ஆங்கிலத்தில் அந்த நிலம் அல்லது தரை என்பதற்கான அந்த ஈர்த்தா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்திருந்தது. இந்த மற்ற வார்த்தைகளான அந்த மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், அந்த ஜூபிட்டர், மற்ற இந்த சட்டர்ன், இந்த யுரேனஸ், மற்ற இந்த நெப்டியூன் என்பனெல்லாம் இந்த ரோமானிய மற்றும் அந்த கடவுளார்களின் பெயர்கள். அவை அதாவது மாய கடவுள்களின் பெயர்களைத்தான் அவர்கள் அந்த கிரகங்களுக்கு தந்தார்கள், பூமியை தவிர. அந்த பூமி தான் இந்த அதிக பாரத் கொண்டதாக அல்லது அதிக சக்தி உள்ளதாக இந்த இப்போ சூரிய குடும்பத்தில் இருக்கின்றது. இந்த பூமிக்குத்தான் இந்த நிலவுக்கும் பூமிக்கும் இடையிலான அந்த ஈர்ப்பு சக்தி கூட இருக்கின்றது. நிலவு பூமிக்கான துணைக்கிரகமாக இருப்பது என்பதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இதுல முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பூமி என்கின்ற கிரகத்தில் மாத்திரம்தான் நீர் உள்ளது, தண்ணீர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் அது உயிர் வாழ்தலுக்கான இடமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பூமியில் உண்மையிலேயே இந்த 78% நைட்ரஜனும் மற்றது 21% ஆக்சிஜனுமாகவும் மற்ற வாயுக்கள், இந்த கார்பன் டை ஆக்சைடு உட்பட்ட வாயுக்கள் ஏனைய ஒரு சிறு வீதமாகவும் இருக்கின்றன. இருந்த பொழுதும் இந்த பூமியின் இந்த 70% பரப்பு நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. அதாவது பூமியின் முக்கியமான, அதாவது 70% பரப்பளவு என்பது நீர் சார்ந்ததாக இருக்கின்றது. நீர் தான் பூமியின் ஆதாரம், அடிப்படை, அனைத்துமாக இருக்கின்றது. எனவேதான் இங்கே இந்த உயிர் வாழ்தல் கூட சாத்தியம் என்பது, இதற்கான தேடல்கள் அல்லது இதற்கான ஒரு மாற்றிட தேடல்கள் எல்லாம் தற்பொழுது இருந்தாலும், இந்த நீரை கண்டுபிடிப்பதுதான் இன்னொரு வாழ்வியலுக்கான கிரகத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கின்றது. எனவே அதைவிட நாங்கள் குறிப்பாக பார்ப்பதானால், ஆமாம், இந்த நிலவு என்பதை நாங்கள் அந்த பூர்ணமாக பார்ப்பதற்கான காரணம் அல்லது அந்த நெருக்கமாக பார்ப்பதற்கான காரணம் என்னவென்றால், அது இந்த பூமியோடு இணைந்த ஒரு செயற்பாட்டுக்குள் இருக்கின்றது. மற்றது இந்த சுற்றுவட்டங்கள் கூட ஒரு அளவு இந்த 365 நாட்கள் இருக்கின்ற வருடம் போன்றதுதான் அத்தகைய நிகழ்வுகள் எல்லாம். அதை விடுத்து நாங்கள் இதில் மேலதிகமாக பார்க்கக்கூடிய விடயங்கள் சொன்னால், இந்த பூமி என்ற ஒரு கோணத்தில் தான் சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த 23.4 பாகைகள் ஒரு கோணத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றது. எனவேதான் அந்த பூமியின் சக்தியானது அல்லது அந்த ஈர்ப்பு சக்தியானது எந்தவித இடர்பாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மற்றது இந்த பூமி என்கின்ற கிரகம்தான் அதிக காந்த சக்தி உடையது கிரகங்களிலேயே.
இவைதான் இதற்கான காரணமாக இருக்க முடியும். இந்த சூரிய சக்தியினுடைய துணையின்றி பிரபஞ்சம் இல்லை என்பது உண்மையாக இருந்தாலும், இந்த சூரியன் ஒரு நட்சத்திரம் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருந்து வருகிறது. இப்படியான நிலையில் இந்த கிரகங்களின் வாழ்வியலில் இந்த சூரியன் எத்தகைய பங்கை வகிக்கிறது என நினைக்கிறீர்கள்? இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால், சூரியனை மையமாக வைத்துத்தான் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. கிரகங்களின் சுற்றுவட்ட பாதைகள் இருக்கின்றது. இந்த சூரியனை விடுத்து வாழ்வியல் என்பது இல்லாத ஒன்று. சூரியன் தான் உலக வாழ்வியலுக்கான ஒரு அதாவது அடிநாதமாக இருக்கின்றது. அதன் தோற்றம் சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு முதலாக இருக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள். அதே போல இன்னும் ஒரு 5 பில்லியன் இயர்களுக்கு சூரியன் எரிந்து கொண்டே இருக்கும். அதன் எரிவு அதான் இதற்கான காரணம். அந்த சூரியனின் நிறையானது அதி பெரியது. அதாவது பூமியை விட பல மில்லியன் அதாவது அளவானது. அதன் சுற்றுவட்டம் கூட அப்படி பெரிய ஒரு பரப்பளவை கொண்டது. இதைவிட நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் இந்த சூரியனை பற்றி என்னவென்று சொன்னால், அதன் எரிநிலைப்பாக அதாவது 5400 செல்சியஸ் என்கின்ற ஒரு கொதிநிலையில் தான் அது எரிந்து கொண்டிருக்கின்றது. இருந்தும் இந்த சூரியனில் இருந்து 3வது இருக்கின்ற கிரகமாக எங்கள் பூமி இருக்கின்றது. அது கூட 156 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்றுதான் நம்புகின்றேன். சரியாக சொல்வதானால் 155 மில்லியன் கிலோமீட்டர் அளவாக இருக்க வேண்டும். அந்த சூரியனில் அந்த இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த சூரிய குடும்பத்தில் 99.86% என்கின்ற அளவிற்கு அந்த ஒரு அந்த பாரத்தை அல்லது அந்த மேஸ் எனப்படுகின்ற இந்த சக்தியை கொண்டுள்ளது சூரியன் தான். எனவே சூரியன் இல்லாமல் உலகம் இல்லை. ஆனால் தற்பொழுதைய கண்டுபிடிப்புகள் பலவும் இவ்வாறு பல சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. அவையில் பல கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்களுக்கான நிலாக்கள் பல இருக்கின்றன என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவை பல பல பில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எனவே எங்களுக்கு தெரிந்த வகையில் அல்லது இந்த சூரிய குடும்பம் தான் இப்பொழுது நாங்கள் இந்த அதாவது காணக்கூடிய அல்லது தரிசிக்கக்கூடிய ஒரு சூரியனாகவும் அதன் இயக்க சக்திக்கு உட்பட்டதாகவும் இருக்கின்றன. இந்த சூரியன் கூட பயணிப்பது 220 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு என்ற வீதத்தில் தான் அதன் பயண வீதம் கூட இருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒன்று இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த சூரியனுக்கும் இந்த பூமிக்குமான இந்த தூரம் என்பது சிறிது ஒரு வித்தியாசப்படுகின்றது. அதாவது சிறிய அளவில் என்பதை நாங்கள் எப்படி கூறலாம் என்றால், அதன் சுற்றுவட்ட பாதையில் அது ஒரு கட்டத்தில் வரும்பொழுது 147 மில்லியன் கிலோமீட்டர் ஆகவும், அந்த பாதை இந்த முட்டை வடிவான பாதையில் அந்த தூர பாதையில் 152 மில்லியன் கிலோமீட்டராகவும் அந்த தூரம் இருக்கும். எனவே அந்த சுற்றுவட்ட பாதையானது 5 மில்லியன்கள் கிலோமீட்டர்கள் ஒரு காலகட்டத்தில் வேறுபடும். மற்றது இன்னொரு விடயம், இந்த சூரியன் அந்த சுற்றுகிறது பூமிக்கு எதிர் திசையாக. இவற்றைத்தான் நாங்கள் இந்த சூரியன் பற்றி நாங்கள் குறிப்பிடலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு 5 பில்லியன் இயர்களுக்கு இது எரிந்து கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும், பூமி எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. அதாவது பூமியில் வாழக்கூடிய காலம் எவ்வளவு, அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதுதான் அந்த கேள்வியாக இருக்கு. இந்த மனிதர்களுடைய அடுத்த பயணம் அல்லது அடுத்த இடம்பெயர்வு என்பது செவ்வாய் கிரகத்தை நோக்கியதாக அமைய போவதாக சொல்லப்படுகின்ற நிலையில் இதற்கான பதிவு தேடல்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த சூழ்நிலையில் இந்த செவ்வாய் கிரகம் பற்றிய சில தரவுகளையும் இந்த வேற்று கிரகவாசிகள் என்பது தொடர்பில் சில கருத்துக்களையும் உங்களால் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இந்த செவ்வாய் கிரகத்தில் சென்று தங்குவது என்பது தேடலின் ஒரு உச்ச புள்ளியாக இப்பொழுது இருக்கின்றது. செவ்வாய் கிரகமானது இந்த சூரிய வட்ட பாதையில் பூமிக்கு அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் பார்த்தது போல பூமியானது சூரியனிலிருந்து 155 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதே போல இந்த செவ்வாய் கிரகமானது
பூமியிலிருந்து 227 அல்லது 228 மில்லியன் தொலைவில் இருக்கிறது. அதன்படி பார்த்தால் பூமியிலிருந்து செவ்வாயானது ஒரு 58 மில்லியன் கிலோமீட்டர் 58 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தேடலுக்கான தேவை வந்து மனித குலத்தின் வாழ்வியல் பூமியில் தொடர முடியாது என்கின்ற நிலையை அடைந்துள்ளதால் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செவ்வாய் கிரகத்தில் சென்று குடியேறுவது என்பது அங்கு முகாம்களை அமைத்து அங்கு எந்தவித ஒரு செயற்பாட்டிலும் மனிதன் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை இல்லாதபடியால் இவை ஒரு மூடி அமைக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் தொகுதிக்கு மனிதர்கள் வாழலாமே தவிர, அதை தவிர அந்த கிரகத்தில் வெளியே சென்று அவர்களால் ஒரு செயற்பாடுகளில் இறங்குவது என்பது சாத்தியமற்றது. அதாவது இந்த விண்வெளி வீரர்களுக்கான உடுப்புடவைகள் மற்றும் அதற்கான சாத்திய தக்க பாதுகாப்பு இன்றி சராசரி சாதாரண மனிதனால் இந்த செவ்வாய் கிரகத்தில் வாழ்தல் என்பது சாத்திய பாடற்றது. ஆனால் இந்த நில அமைப்பானது செவ்வாய்க்கும் பூமிக்கும் ஒன்றாகவே இருக்கின்றது. அந்த அதை இன்னும் கூறுவதாக இருந்தால் 70% இந்த ஓரளவு நிலப்பரப்பு ஓரளவாக இருந்தாலும் இந்த நீரற்ற ஒரு இடம் என்கின்ற நிலையானது அங்கே அந்த வாழ்தலுக்கான சாத்தியத்தை இல்லாமல் செய்துவிட்டது. உண்மையிலேயே இந்த செவ்வாய்க்காக சுமார் ஒரு 40 பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதில் இறுதியாக மேற்கொண்ட பயணமானது அதிவேக கலம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு திரும்புதல் என்பதன் மூலம் எவ்வளவு நேரத்தில் சாத்தியப்படுவது என்பதை பரிசோதிப்பதற்காக பல மனத்தியாளங்கள் மிக குறைவான நேரத்தில் சென்று, அதாவது மிக குறுகிய நேரத்தில் சென்று திரும்பக்கூடிய அளவிற்கு விண்ணோடத்தை இவர்கள் அமைத்து விட்டார்கள். அந்த எக்ஸ்கலம் என்கின்ற விண்ணோடம் ஒன்று இப்பொழுது அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அந்த விண்கலத்தின் செயற்பாடை செவ்வாய்க்கு சென்று திரும்புவதாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த வேற்று கிரகவாசிகள் இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த பல காலங்களுக்கு முன்னர் இந்த செவ்வாய் கிரகமானது நம்பப்பட்டது. ஆனால் அது உண்மையல்ல. உண்மையிலேயே வந்து அங்கே இவர்கள் சென்று வந்ததன் பின்னர் அங்கே உயிரினங்கள் என்பது இல்லை என்பதும் வாழ்தலுக்கான சாத்தியம் இல்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செவ்வாய் கிரகத்தில் தான் அந்த சூரிய குடும்பத்திலேயே அல்லது பெரிய அந்த ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலைக்கு பேர் ஒலம்பஸ் எனப்படுகின்றது. அந்த மலையின் உயரம் 21 கிலோமீட்டர்கள். எங்களுடைய இந்த எவரெஸ்ட் மலை, அதாவது வந்து இமயமலை வந்து 8 கிலோமீட்டர் தான் உயரமானது. அதுதான் பூமியிலே அதி உயரமான ஒரு புள்ளி. அதே போல இந்த செவ்வாயில் உள்ள அதி உயரமான புள்ளியாக இருப்பது இந்த ஒலம்பஸ் எனப்படுகின்ற மலை. அது 21 கிலோமீட்டர் உயரமான ஒரு மலை. எனவே இங்கு சென்று வாழ்தல் என்பது ஒரு மனித குலத்தை பேரழிவு ஒன்று ஏற்படும் பொழுது பூமியில் இருந்து ஒரு பகுதியினரை அல்லது ஒரு 10 அல்லது 15 பேரோ 20 பேரோ பாதுகாப்பதற்கான ஒரு செயற்பாடாக இடம்பெறலாம் முடிய, அல்லது ஒரு 100 பேராக இருக்கலாம். சில வேளைகளில் அது 1000 பேராக விரிவுபடலாம். ஆனால் ஒரு மனித வாழ்வியலுக்கான, சமூகம் சார்ந்த வாழ்வியலுக்கான ஒரு இடமாக அது மாறுமா என்பது ஒரு கேள்வி இல்லை. என்று அது மாற முடியாது என்பதுதான் காரணம். ஏனென்றால் இவர்களுக்கான தயார்படுத்தல் முழுவதையும் இவர்கள் தான் செய்ய வேண்டும். இவர்கள் அங்கே பயிற்சிகை மற்றும் உணவு செய்கை போன்றவைகள் கூட தங்களது ஆய்வு கூடங்கள் அல்லது மூடப்பட்ட கலங்கள் அல்லது தங்களால் அமைக்கப்படும் வீடுகளில் தான் செய்ய முடியும் மொழி. அதாவது வந்து எந்தவித ஒரு தொடர்பு மற்ற செவ்வாய் கிரக சூழ்நிலையோடு தொடர்பு மற்ற நிலையில் இவர்களால் இருக்கப்படுகிற இந்த டோம் எனப்படுகின்ற அந்த ஸ்பேஸ் லேப், அதாவது வந்து இவர்களால் அமைக்கப்பட போகின்ற இந்த விண்வெளி ஆய்வு கூடங்கள் அல்லது விண்வெளி வீடுகளில் தான் இருக்கக்கூடிய நிலை இப்பொழுதுள்ளது. நீங்கள் இந்த வேற்று கிரகவாசிகள் பற்றி கேட்டிருந்தீர்கள். ஆமாம், இந்த அவ்வாறான ஒரு நிலை இருக்கலாம். இன்னும் அந்த அதாவது வந்து மனிதர்களை விட திறமையான யாரையுமே இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அல்லது உயிரினங்கள் வாழ்கின்ற ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்ற பொழுதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இங்கு இந்த
வேற்றுக்கிரக வாசிகளுக்கான சாத்தியக்கூறு என்பது இருக்கின்றது என்பதை இப்பொழுது நாங்கள் நம்பத் தொடங்குகின்றோம், அல்லது எல்லாருமே நம்புகின்றார்கள். ஏனென்றால் பல பல சூரிய குடும்பங்கள், அவற்றை நாங்கள் பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் என்று கூட குறிப்பிடலாம், கண்டுபிடிக்கப்படுகின்றன. அவற்றின் தொலைவானது பூமியிலிருந்து அல்லது எங்களது சூரிய குடும்பத்திலிருந்து பல மில்லியன் லைட் இயர்ஸ்கள். இந்த லைட் இயர் என்பது லைட் ஒரு இந்த வெளிச்ச வருடம் என்பது எங்களால் அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தூரம். எனவே அவர்கள் அந்த கிரகங்களது இருப்பு என்பது எவ்வளவோ தொலைவில் இருக்கின்றது. ஆனால் அங்கே சாத்தியங்கள் இருக்கலாம் என்பதை நம்புகின்றார்கள். அந்த குறிப்பாக எங்களுடன் இப்பொழுது உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் 70 வயதுக்கு கிட்ட இருக்கும் அந்த ஸ்டீவன் ஹாக்கிங் என்ற ஒரு விஞ்ஞானி, ஒரு பௌதிகவியல் விஞ்ஞானியின் கருத்துக்கள் இந்த விண்வெளி சம்பந்தமாக பலமாக ஆராயப்படுவனையாக இருக்கின்றன. அவரது கூற்றின்படி அவர் நம்புகின்றார், அவர் கூறுகின்றார், நாங்கள் இன்னும் அவர்களை காணவில்லையே இருக்கின்றார்கள் என்று இந்த விடயத்தை. அத்தோடு அவர் ஒன்றை அடித்து கூறி வருகின்றார். மானிடர் இன்னொரு பகுதியை, அதாவது இன்னொரு கிரகத்தை தங்களுடைய வாழ்விலுக்கான தெரிவிடமாக தேர்வு செய்யாத வரை இந்த மானிடம் அழிந்து போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என. எனவே ஒரு கிரகத்தை தேடுங்கள், வாழக்கூடிய இன்னொரு கிரகத்தை தேடுங்கள், அங்கே குடியமர வையுங்கள், அதுதான் இந்த மனித இனம் தப்புதலுக்கான ஒரே வழி என்று கூறியிருக்கின்றார். காரணம் என்னவென்றால் இன்னும் ஒரு 100-150 ஆண்டுகளில் இருந்து இந்த வறட்சி என்பது இங்கே தலைவிரித்தாடி ஒரு 1000 ஆண்டுகளில் மனித இனத்தின் இருப்பு என்பது இல்லாமல் போய்விடும். அதற்கான காரணத்தை நாங்களே இலகுவாக பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு சில மில்லியன்களாக இருந்த மனித இன தொகையானது இன்று பில்லியன்களில் இருக்கின்றது. இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகளில் 10 பில்லியனாக இருக்க போகின்றது. இது கடந்த ஒரு 200-300 வருடங்களில் ஒப்பிட்டால் இந்த உயர்ச்சி பல மடங்கானது. அதாவது 1700களில் இருந்த மனித தொகையானது சுமார் 300 மில்லியனாக இருந்திருக்கு. இப்பொழுது அது ஒரு 10 பில்லியனாக வரும் பொழுது அந்த தொகை 300 மடங்கு கூடியிருக்கின்றது. எனவே அவர் ஒரு அவசர அறிவிப்பை விடுப்பதற்கான காரணமாக இருந்தாலும் அவர் கூறி வருகின்ற காரணம் என்னவென்றால் மனித இனத்தை விட நுட்பமான இனம் ஒன்று இருக்கலாம், அவர்களை நாங்கள் இன்னும் காணவில்லை. இத்தோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுதர்மா. நன்றி நேயர்களே, நன்றி தினேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.